எஸ்கே சார் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நர்வஸாகவே இருந்தது எனக்கு. மேம் வேறு வந்துட்டு ஒழுங்காக பண்ணிவிடு அப்படின்னு சார் கூட தான் சீனு. என் ஃபஸ்ட் சீன் முடிஞ்சோடனே நல்லா பண்ணுறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அந்த கம்ஃபர்ட் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லலை, செழியன்றது வந்து எஸ்கே சார் தான். எனக்கு செழியன் சார்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, செழியன் சார்கிட்ட பேசு. யாருங்க அந்த செழியன்? முடிச்சுட்டு அவங்க சாந்தினி மேம் செழியன் சார் எஸ்கே சார் அப்படின்னு, எஸ்கே சார் கூட அப்படின்ட்டு பூஸ் மூமெண்ட்ஸ் தாங்குங்கிறாங்க. என் பராசக்தி அவங்க தான் அப்படின்ட்டு ஒரு அண்ணன் தம்பின்னு தான் மேம் வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் விஷயத்தை எடுத்து இவ்வளோ கட்ஸாக படம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சீன்லாம் தூக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அது பார்க்கும்போது இந்த அளவுக்கு இம்பாக்டான ஒரு கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது அந்த ஃபீல். வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் லைஃப்பில் வந்து அனுபவிச்சதே கிடையாது. மேமோட இதுவாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், தெளிவாக இருந்தாங்க எல்லாமே. இதுதான் தேவை அப்படின்ட்டு போனோம். அன்றைக்கி ஒரே நாள் எடுத்தாங்க. அப்புறம் மேலே போனோடனே மேம் பண்ணி காமிச்சாங்க. மேம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் சொன்னாங்க, இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணி முடிச்சோடனே சரி ஓகே அப்படின்னாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. வெளியே வந்து மேம் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஓகேன்ட்டாங்க. அப்போ நீங்கள் தான் அப்படின்னாங்க. அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி கலர் கொஞ்சம் இதுவாக இருக்குது, கம்மி பண்ணணும், ஆயில் தடவிட்டு வெயிலில் உட்காந்தா வந்து கலர் வந்து கருப்பாகும் அப்படின்னு சொன்னோடனே விடவே நான் 2 வீக்ஸுக்கு அதான் பண்ணேன். நேரில் போனோடனே இப்போ பரவாயில்ல, கலர் கம்மியாகிட்டான், இவன் பண்ணிவிடுவான் அப்படின்றது என்ன வச்சு சொன்னாங்களோ அது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாச்சு ப்ரோ. வணக்கம் கஜேந்திரன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கேன். நீங்கள்? சூப்பராக இருக்கும். பராசக்தியில் உங்களோட கேரக்டர் பார்த்தோம். ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கொடுத்த ஒரு கேரக்டர். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி, இந்த ரிவர்ஸில் போவோம், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை ஃபஸ்ட்டு இது இந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது பிரதர். எனக்கு சென்சார் போர்டில் கட் ஆயிருமோன்ட்டு எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னா அந்த இஷ்யூ போயிட்டு இருந்ததால். ஸோ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு அந்த தருண் பிரதரை. ஸோ அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், ப்ரோ வருமா உங்கள் சீன்லாம் தூக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். சரி அது ஏன்னா அப்புறம் படம் பார்த்துக்கு தான் புரிஞ்சுது. ஸோ அந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக அந்த கேரக்டராக இல்லை, அந்த சீன் வந்து படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன். அதனால தான் எஸ்கே சாருக்கு வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது இந்த அளவுக்கு இம்பாக்டான ஒரு கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த படத்தில். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பயங்கரமான இடம் இல்லை அந்த படத்தில். ஏன்னா வந்து அவர் வேற ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கிறவரை திருப்பி அந்த ஒரு பாஷா மொமெண்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சுல்ல. அந்த ஒரு இடத்துல தான் நீங்கள் வருவீங்க, உங்களோட கேரக்டர் அது பார்க்கும்போது எப்படி இருந்தது, என்ன இந்த சீனில் போய் அப்படின்றது? இல்லை இப்போ நான் ஆடிஷன் பண்ணும்போதுமே வந்து இது முக்கியமான ஒரு இது சொல்லுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகே, அது தெரியாதனால தான். ஆனால் ரொம்ப ப்ரெஷராக இருக்கு. தெரிஞ்சுதான் ஓகே இது மாதிரி ஒரு இதுன்ட்டு அது படத்தில் பார்க்கும்போதே எனக்கு ஆஹா நம்ம இதைத்தான் பண்ணியிருக்கோமா, ஓகே அந்த வெயிட் பண்ணது ஒர்த்துன்னு சொல்லுவாங்களே. ஓகே, பட் அந்த நான் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன். அப்போது வந்து கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணாங்க உங்களை பார்த்து. ஏன்னா கெட்டப் வேறு மாதிரி இருந்தது, உங்களோட லுக்கு வேறு மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் அங்கே நிறைய பேர் வந்து அந்த ரோல் வரும்போது இவங்களை பார்த்துருக்கோம் அப்படின்றது மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களா உங்ககிட்ட? இல்லை நான் படம் பார்க்கும்போதே வந்து படம் பார்த்து முடிச்சோடனே இவர் தானே அது அப்படின்னு சில பேருக்கு வந்து இந்த சேனல் ஒர்க் பண்ண அதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணவர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு, சில பேருக்கு வந்து இந்த படத்தில் வந்தார்ல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு. ஓகே ஓகே, அந்த மீசை கொஞ்சம் இதுவாக இருக்கிறதால கொஞ்சம் பேருக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வந்து நீ தானேப்பா அது பண்ணியிருந்தேன் அப்படின்னு. அந்த கெட்டப்பா போட்டு இது ஒரு 1960s நடக்கிற டைமில் அந்த கெட்டப்பா போட்டு அங்கே இருக்கும்போது எப்படி இருந்தது அது? ப்ரோ அந்த செட்டு வந்து ஆர்ட் டைரக்ஷன் நம்ம பாராட்டி ஆகணும் ப்ரோ. பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம அந்த படம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு அந்த ஃபீலை கரெக்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே போனோம், இப்போ ஸ்ரீலங்காவில் தான் ஷூட் பண்ணாங்க. வெளியே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே அந்த செட்டுவில் நம்ம போன உடனே ஒரு பழங்காலத்துக்கு போன மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் வந்து அங்கே ஸ்ரீலங்கா ரயில்வே ஸ்டேஷனில் தான் அங்கே வந்து இப்போ நார்மலாக இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் போகிற மாதிரியும் இந்த ஸ்ட்ரீட் இந்த இடம் மட்டும் இப்போ 1960s இருக்க மாதிரி இருக்கும். ஓ நீங்கள் ஸ்ரீலங்காவில் போனீங்களா? ஆமாம், அங்கே தான் நடந்து போச்சு. ஓகே, ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது ப்ரோ. அந்த ஃபீல் வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் லைஃப்பில் வந்து அனுபவிச்சதே கிடையாது. அங்கே போன உடனே அது ஒரு அங்கே மேமோட இதுவாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், தெளிவாக இருந்தாங்க எல்லாமே. இதுதான் தேவை அப்படின்ட்டு போனோம். அன்றைக்கி ஒரே நாள் எடுத்துட்டாங்க இந்த எல்லாமே. அப்படியா? அன்றைக்கி ஒரே நாள் தான். சூப்பர், நீங்களும் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அந்த டைமில். ஏதோ என்னால் முடிஞ்சது மேம் வந்து பாராட்டினாங்க. என்ன ஏதோ முடிஞ்சதுன்னு சூப்பராக இருந்தது அந்த இடத்துல. அந்த பதட்டத்தோட அந்த பயத்தோட அது எப்படி டைலாக்ல ஞாபகம் இருக்கா? இல்லை டைலாக்லாம் கொஞ்சம் ஒரு ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டாங்க ப்ரோ தெளிவாக, இதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த சீன் தான் அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து இருந்தாங்க. சாந்தினி மேமும் தருண் சார் அவங்க 2 பேரும் ஆல்ரெடி வந்து என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு வாட்டி மேமை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஆடிஷன் அப்பே அவங்கள பார்த்து அவங்க சொல்லி காமிச்சோடனே மேம் ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொன்னாங்க. மேம்கிட்ட ஒரு வாட்டி பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் மேம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னோடனே சரி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அங்கே போனோடனே என்னதான் நம்ம ப்ரிப்பேர் ஆனோமே அங்கே அந்த செட்டில் ஒரு பக்கம் சுதா மேம், ஒரு பக்கம் வந்து ரவி கே சந்திரன், இன்னொரு பக்கம் வந்து எஸ்கே, இப்படி இருக்கும்போது எப்படி இருந்தது?
இல்லை ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் நர்வஸாக இருந்தது ப்ரோ. அதுவும் எஸ்கே சார் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நர்வஸாகவே இருந்தது எனக்கு. மேம் வேறு வந்துட்டு ஒழுங்காக பண்ணிவிடு அப்படின்னாங்க. நம்ம எதுவுமே பண்ணலையே, அதுக்குள்ளே எப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. சார் வந்தார், ஃபஸ்ட்டு ஷார்ட் அந்த கீழே விழுற சீன் மட்டும் மேமே பண்ணி காமிச்சாங்க. அதை அதுக்கப்புறம் நான் அதை பண்ணி காமிச்சோடனே சார் கூட தான் சீனு. என் ஃபஸ்ட் சீன் முடிஞ்சோடனே நல்லா பண்ணுறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அந்த கம்ஃபர்ட் வந்துருச்சு. ஓகே, ஓரளவுக்கு ஒரு இதுவாக வாங்கிட்டோம் அப்படின்னோடனே சரி அவரே சாரே வந்து அப்படி பேசும்போது எனக்கு அந்த பதட்டம் கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆனோடனே தான் சரி அதுக்கிட்ட நம்ம சீனில் நல்லா ப்ரிப்பேர் ஆகி பண்ண முடிஞ்சு. அது சீனான்றதை தாண்டி நமக்கு இப்போ எஸ்கே அவர்களை ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு எல்லாரும். இந்த காலகட்டம் இப்போ உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கோங்களேன், ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக வந்துகிட்டு இருக்கும் போது அந்த பாயிண்ட்ல ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது வந்து எஸ்கே தான். ஏன்னா அவரோட ஸ்ட்ரகிள், அவரோட அந்த கெரியரை நம்ம பார்த்துருப்போம். அவரோட படத்துல என்ன வேணான ஒரு ரோலாக இருந்திருக்கலாம், அவர் வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு ரோல், அதில் ஒரு தம்பி அப்படின்ற மாதிரி. அது ஒரு மாதிரி சின்ன போர்ஷன் தான். உங்களோட பாண்டு செம கியூட்டாக இருக்கும். அவர் வந்து உங்ககிட்ட அந்த பெண்ணை கொடுத்துட்டு அண்ணா கொடுத்த பெண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறது, நீங்கள் வந்து அந்த பதட்டத்தோடு நான் இங்கே வச்சுட்டு போகிறேன் அப்படின்றது, அது ஓவராலாக அந்த சீனே வந்து ரொம்ப அழகாக ஃபீல் ஆச்சு. ஸோ அது எப்படி இருந்தது? ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாகவே ரொம்ப கரெக்ட் ஆகும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் கம்பெனி ஆர்டிஸ்டாக அதில் பண்ணியிருக்கேன் டானில் ஒரு 20 days. அப்படியா? ஓகே ஓகே. அதில் தருண் சாரோட கேங்கில் இருப்பேன் ஆப்போசிட் டீமில். ஸோ ஆக்சுவலாக சார் என்னை கேட்கும்போது நான் சொன்னேன், சார் நான் உங்கள் படத்துலேயே ஒரு 20 நாள் நான் கோயம்புத்தூர் வந்திருந்தேன் சார். அப்படியா அப்படின்னு யோசிச்சாரு. யோசிச்சதுக்கப்புறம் அதுதான் சொல்கிறேன், அது பண்ணிட்டு எனக்கு இந்த இது கிடைச்ச உடனே சரி அங்கே நம்ம எதுவுமே பண்ணல. ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் கூட சிபி சார் அவருக்கு தேங்க்ஸ். அங்கானா நான் எதுவுமே டைலாக்ஸ் எதுவும் வாங்க முடியல. ஓகேங்களா, அந்த இது எதுவுமே கிடைக்கல. அந்த கிடைக்காத வாய்ப்பை இங்கே எனக்கு கிடைச்சிது. ஸோ இங்கே கிடைச்ச உடனே ஓகே அப்படின்னு அப்படி அதை யோசிச்சு அவர் வந்து அவர் கூட நின்றுட்டு இருக்கேன் நான், அந்த சீன் போயிட்டு இருக்கு. அப்போ அவர் அதுக்குள்ள என்ன அவ்வளோ கம்ஃபர்ட் ஆகிட்டாரு. ஓகே. ஸோ கம்ஃபர்ட் ஆகின உடனே தான் எனக்கு அந்த சீன் உள்ளே போக முடிஞ்சுது. அது என்னடா சொல்ல முடியாது, அந்த ஒரு கிரேட் ஃபீல். ஓகே. இப்போ அதை நம்ம ரிவர்ஸில் போன மாதிரி பார்த்தது அண்ட் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணதை தாண்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும்ல உங்களுக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் கால் வந்திருக்கும்ல, அப்போ என்னென்ன சொன்னாங்க, நீங்கள் எப்படி ரியலைஸ் பண்ணீங்க இதோட ஆடிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2022 கிட்ட தான் ஸ்டார்ட் ஆனது. அப்போது வந்து புறநானூறு வந்து பண்ணுறாங்க சூர்யா சார் ப்ராஜெக்ட். அப்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க, நாங்கள் எல்லா ஆடிஷனும் போயிட்டு இருப்போம். அப்படின்னு எதுவுமே கிடைக்கல. அப்போ வந்து அதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆடிஷன் போயிட்டு இருக்குன்னு சொன்னாலும் நான் எங்கள் சேனலில் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஸோ அங்கேருந்து லீவ் சொல்லிட்டு போயிட்டேன். போய் சொன்னோடனே ஓன் கான்செப்ட் பண்ண சொன்னாங்க, பண்ணோம். அதுக்கடுத்து ஃப்ரெண்டு கூட வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி கொடுத்தாங்க. அதை பண்ணி முடிச்சோடனே அந்த நேம் அண்ட் இது எழுதி அட்ரஸ் எழுதி சொன்னாங்க. எழுதி முடிச்சோடனே கொஞ்ச நாள் கழிச்சு ஆஃபீஸ் வர சொன்னாங்க. இந்த மாதிரி வர சொன்னோடனே ஓகே ஒரு இது கிளியர் பண்ணிட்டோம் போலன்ட்டு போனோடனே ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க, அந்த கான்செப்ட் பண்ண சொல்லி. அதுவும் அதுக்கடுத்து இன்னொரு ஆடிஷனும் 2-3 ஆடிஷன் வச்சாங்க. வச்சு முடிச்சோன்னா தருண் சாரை ஃபாலோ பண்ணிட்டப்பல இருந்தேன். ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது படம் வந்து அடுத்த ஸ்டெப் போலன்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணோடனே நான் இவரை கேட்டேன், இப்போதைக்கு எதுவும் இல்லை ப்ரோ அப்படி. சரிங்க அப்படின்னு ஒரு 6-7 months போச்சு. நான் ஊருக்கு போயிட்டேன், இங்கே தான் இருப்பேன். ஊருக்கு போன நேரத்தில் சொன்னாங்க நாளைக்கு வர முடியுமா ஆஃபீஸ் சார், நாங்கள் ஊரில் இருக்கேன்னொடனே சரி 2 நாள் கழிச்சு வாங்கினோடனே போனோடனே அப்போது இந்த கேரக்டர் தான் கொடுக்குறாங்க ஆடிஷனுக்கு. இந்த கேரக்டர் கொடுத்தோடனே நான் ஆடிஷன் பண்ணேன். அவங்க 2 பேருமே எனக்கு கைட் பண்ணாங்க, சாந்தினி மேமும் தருண் சாரும் கைட் பண்ணோடனே அது 2 times 3 times பண்ண சொன்னாங்க. நான் பண்ணேன். அதுக்கு பண்ணி முடிச்சோடனே சரி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னும்போது கேட்டாங்க, சொல்கிறேன்றாங்களே திருப்பி அப்படின்னு யோசனையாக இருந்தது. திரும்பி ஒரு நாள் கூப்பிட்டு மேம் வந்து பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும் மேம் கிட்ட அப்படின்னாங்க. சரி தாண்டா வாய்ப்பு அப்படின்னு. ஆனால் இங்கேருந்து போகும்போது நல்லா தைரியமாக போயிட்டு மேலே அந்த ரூம் உள்ள போகிறதுக்குள்ளே உசுரி கையில் இல்லைன்னு போனோடனே மேம் கிட்ட அந்த ஆஃபீஸ் வேறு அது இதுக்கு முன்னாடி மணிரத்னம் சாரோட ஆஃபீஸாக வேறு இருந்துச்சு. நமக்கு உள்ளே போனோடனே அவரோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அப்புறம் மேலே போனோடனே மேம்க்கு பண்ணி காமிச்சானே மேம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் சொன்னாங்க, இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். பண்ணி முடிச்சோடனே சரி ஓகே அப்படின்னாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. வெளியே வந்துட்டு மேம் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணேன். ஓகேன்ட்டாங்க, அப்போ நீங்கள் தான் அப்படின்னாங்க. அப்போ தான் ப்ரோ ஒரு உசிரியே வந்தது. அது வந்து கொஞ்சம் அதுக்கடுத்து ஒரு வாட்டி வந்து மீட் பண்ணி பார்த்து பேசணுன்ற மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி கலர் கொஞ்சம் இதுவாக இருக்குது, கம்மி பண்ணணும். அது இல்லாமல் அது அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் வேறு செட் ஆகிறாரு அப்படின்னாங்க. முடிஞ்சிச்சு, அதுல மாதிரி ஆயிட்டாரு ஐயோ அப்படின்ட்டு. அப்புறம் மேம் அட்வைஸ் பண்ணாங்க, அந்த டீம்லேருந்து ஒரு சஜஷன் மாதிரி கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு வெயிலில் உட்காந்தா வந்து கலர் வந்து கருப்பாகும் அப்படின்னு சொன்னோடனே விடவே நான் 2 weeks அதான் பண்ணேன். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கடுத்து வர சொன்னாங்க. நேரில் போனோடனே இப்போ பரவாயில்ல கலர் கம்மியாகிட்டான், ஓகே தான் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு பர்சனல் இது மாதிரி சும்மா நான் பேசணும் அப்படின்னாங்க. பேசினதுக்கப்புறம் சொன்னாங்க இவன் பண்ணிவிடுவான் அப்படின்ட்டு. அது என்ன வச்சு சொன்னாங்களோ அது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாச்சு ப்ரோ. ஸ்ரீலங்கா போகிறதுக்கு முன்னாடி ஓகே ஸ்ரீலங்கா கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்தது. ஓகே. நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டோம். பட் சில பேர் அங்கே ஒர்க் பண்ண சில பேர்கிட்ட கேட்கும்போது அவங்க ரொம்ப ஸ்வீட்டு, அவங்க வந்து அவங்க ஒருத்தவங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இவனுக்கு வரல மாற்றிடலாம் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க.
அவங்களுக்கு அது வர்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஒர்க்கிங் வித் சுதா கங்கரா எப்படி இருந்தது? சுதா கங்கரா மேம் அதான் நான் இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், என் பராசக்தி அவங்க தான் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ப்ரோ இப்போ அந்த சீன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நாங்களாம் அம்மிக்ஷூர் இப்போ தான் கற்றுக்க வரோன்னும் போது இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி. ஆனால் அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல, இப்போ நீ பண்ணு அப்படின்னு பண்ண சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவன் என்ன தெரியுது பார்ப்போம். பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து என்ன சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கோ அதை மட்டும் தான் பண்ண சொன்னாங்களே தவிர வேற எதுவுமே இது பண்ணிக்கல. போகலாம் அப்படின்ட்டாங்க. அதை எனக்கு கூட ஓகே மேமே ஓகே சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அந்த காலில் விடுற சீன் வந்து நான் பண்ணதுக்கப்புறம் இதை மட்டும் அப்படி பண்ணிக்கலாம், அதை மட்டும் அப்படிலாம், மற்றெல்லாம் பர்ஃபெக்டாக நல்லா இருக்குது, அதே பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு ஒரே சந்தோஷம். அது அப்போ தான் தெரிஞ்சுது, ஓகே அவங்கெல்லாம் வந்து அந்த மாஸ்டர்னு ஏன் சொல்கிறாங்கன்ட்டு. முதல்ல நம்மளை வந்து அந்த ஃப்ரீ ஆக்கிட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன மாற்றணும்னு அவங்களுக்கு தெரியாது கிடையாது. ஸோ அதை மட்டும் டியூன் பண்ணி நம்மளை பர்ஃபெக்ட் ஆக்கிடுறாங்க. ஓகே, ஓவரால் படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஓவரால் படம் பார்க்கும்போது ப்ரோ ஆக்சுவலாக நான் வந்து நினச்சிட்டு போனது வந்து ஒரு அண்ணன் தம்பின்னு தான் மேம் வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க, அதுக்குள்ளே நடக்க போகிறக்காக தான் அது நாட்டுக்குள்ளே நடக்கிறது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் விஷயத்தை எடுத்து இவ்வளோ கட்ஸாக படம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. படம் செகண்ட் ஹாஃப்லாம் அவருடைய பார்த்துட்டு, ஏன்னா அந்த லாஸ்ட் சீனில் அந்த பொள்ளாச்சி இது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு எப்படி இது வந்து எடுத்தாங்க, நிஜப்படி ஒரு கட்ஸ் வேணும் இந்த மாதிரி ஃபுல் இது காட்டுது. படம் பார்த்துட்டு அப்பா அப்படின்னு இருந்தது எனக்கு. ஓகே, அது நம்மளும் ஒரு சின்ன பண்ணிருக்கணும் போது ரொம்ப சந்தோஷம். சின்ன பார்ட்டா வேணா இருக்கலாம், பட் பிக் இம்பாக்ட் உள்ள ஒரு ரோல். ஒரு இது இந்த போர்ஷன் இதெல்லாம் தாண்டி இதுல வந்து அந்த ஸ்கேலாவே அந்த படமாவே ஒரு பக்கம் ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா, இது ஒரு மாதிரி ஒரு நல்லா அமைஞ்சிருச்சு எல்லாமே. ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது? இவங்க எல்லாரும் இருக்கிற ஒரு படம், இது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்கெல்லாம் திருப்பி எப்போ இந்த மாதிரி ஒரு சேர்ந்து ஒரு படம் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அதுல நம்ம இருக்கோம். இது எப்படி என்னோட இதில் எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் வந்து முன்னாடி இப்போ பேட்டா அந்த மாதிரி படத்தெல்லாம் பண்ணியிருந்தேன், செக்கச்சவன படத்தெல்லாம். ஆக்சுவலாக அது நம்ம ஃபர்ஸ்ட் வரோம், ஏதோ ஒரு ஃப்ரேம்ல நிற்கிறோம்னா நம்ம சொல்லுவோம் எல்லார்கிட்டையும் கேட்கும்போது, அங்கே பேட்டியில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. படம் வந்தோடனே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க, பேட்டில் நீ எங்க இருந்த, என்ன டியலாக் நீ பேசுன அப்படின்னு. நான் அது ஒரு இடத்துல தான் நிற்பேன், அதைத்தான் நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அப்படின்னும் போது இது பராசக்தின்றது ரொம்ப பெரிய இதாயிடுச்சு பூஜை போட்டதுக்கு அப்புறமே. அப்புறம் நான் வந்து அதில் ஆடிஷன் ஆகி செலக்ட் ஆனோடனே இதை சொல்லலாமா வேணாமா, இதை சொன்னா எங்க இருப்போம், கண்டிப்பா அது ஒரு பதட்டம் இருந்தது. அந்த பேட்டே ஒரு பெரிய படம், அதுலயும் வந்து நம்ம ஓரம் தான் நின்னோம். அதே மாதிரி இதுவும் ஒரு பெரிய படம், இதுலயும் வந்து நம்ம சொல்லி இது பண்ணிக்க வேணாம், முதல்ல படமா வரட்டும் அப்படின்னு. ஏன்னா அது ரியலைஸ் பண்ணவே ரொம்ப இதாச்சு. நான் ஓகே ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது, ஏன்னா நீங்க கேஸ்ட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாலே எங்கேயோ இருக்கும், அதுல நம்ம ஒரு பாட்டுப்பா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதுவும் அங்க போயிட்டு அவரு கூட ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லல, செழியன்றது வந்து எஸ்கே சார் தான் எனக்கு தெரியும். செழியன் சார்கிட்ட நீங்க பேசுறீங்க, செழியன் சார்கிட்ட பேசு, யாருங்க அந்த செழியன் சார்கிட்ட பேசி முடிச்சுட்டு அவங்க சாந்தினி மேம்கிட்டையும் செழியன் சார் எஸ்கே சார் அப்படின்னு, எஸ்கே சார் கூட அப்படின்ட்டு அப்படி ஆயிடுச்சு. அது கூஸ் பம்ப்ஸ். ஓகே, படம் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களா, என்ன சொன்னாங்க பார்த்துட்டு? ப்ரோ அதான் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ மற்ற படம் மாதிரி வந்து இதில் எதையோ ஒரு இடத்துல நிற்கிற போல அப்படின்னு தான் நினச்சோமே தவிர, நீ வந்து இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு இம்பாக்டான கேரக்டர் பண்ணியிருப்பேன்னு தெரியலன்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. மற்றவங்க வந்து ஓகே அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அவங்களாம் வந்து ப்ரோ நீ நடிப்பேன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இதில் பர்ஃபெக்டாக இது பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாது, இது ஒரு நல்ல வாய்ப்பாக உனக்கு அமையும் ப்ரோ அப்படின்னு. கண்டிப்பாக நாங்களும் அதான் சொல்கிறோம் உங்களுக்கு. இதுக்கு அடுத்து வந்து ஒரு சூப்பரான ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து இதுதான் ப்ரோ. இப்போ நானுமே வந்து என்னடா வந்து இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் 2 நிமிஷம் தான் நடிச்சிருக்கான், இல்லை 1.5 நிமிஷம் தான் நடிச்சிருக்கான், இத்தனை இன்டர்வியூ தரான், இத்தனை இது பண்ணுறான். ஆக்சுவலாக எல்லாமே எனக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. இது மூலியமா யாராவது ஒரு பார்த்து ஏதாவது அந்த 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் ஆயிடாதான்றதா என்னோட கனவு. அதுக்கு தான் டெஃபினட்டாக அது 5 நிமிஷம் என்ன அடுத்து பாருங்க ஒரு நல்ல ரோல் ஒன்று வரப்போகுது. ஏன்னா சும்மா கிடையாது, அது அது ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு ரோலாக போயிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம யாருமே அதை கேட்டிருக்க மாட்டோம். அந்த யூடியூப்ல பார்த்தா ஒரு இதில் இருக்கார் ஓகே அப்படின்னு போயிருக்கோம். அது இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்ததுனால தான் வந்து அது எப்படி நடந்தது கிடைச்சதுன்னா உங்களுக்கு தான் ப்ரோ முதல்ல ஃபோன் பண்ணும். இப்போ ஆக்சுவலாக ப்ரோ அது நினச்சிக்கிறாங்க, இப்போ நம்ம வந்து யூடியூப் வந்து பண்ணிட்டு இருந்தோம், யூடியூப் பண்ணிட்டு இருந்தா அது மூலியமா வந்து என்ன எஃபெக்ட் போட்டுருப்போம், அந்த எஃபெக்ட் வந்து இது மூலியமா உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் யூடியூப் முன்னாடி 5 years ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 5 years ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த சான்ஸுமே கிடைக்கல. ஏன்னா சேலரி கண்டிப்பாக ஒரு இதுக்கு மேலே நமக்கு தேவைப்பட ஆரம்பிக்குது. அப்படின்னும் போது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒரு இடத்துல, அது மேபி அது பேடாகவும் சொல்லலாம், இல்லை கமெண்ட் இதுவாகவும் வரலாம் அப்படி. ஆனால் வந்து நீங்கள் எந்த தள்ளப்படுறீங்கன்னா ஒரு 700 rupees ஒரு டெய்லி கிடைக்குது, ஒரு 5 நாள் ஷூட் மாதத்தில் வரீங்கன்னா ஒரு 5000 6000 தான் நம்ம பெட்ரோல் போட்டு ஆடிஷன்ஸை கொஞ்சம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அப்படின்னும் போது நம்ம அந்த இதுக்கு நம்மளும் புஷ் பண்ண போவோம். ஆக்டிங் கிளாஸ் போகிறோன்னும் போது முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போலாம் அந்த டிக்டாக் இருந்தது, அதெல்லாம் பண்ணாதீங்கடா, நீங்கள் ஒழுங்கான முறையில் ஆக்டிங் கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் ஒழுங்காக போய் ஆஃபீஸ்லாம் அட்டன் பண்ணுங்கன்னு. ஆனால் அது ரொம்ப காலம் 5 years ஒரு பெரிய இதுதான். 5 yearsக்கு அப்புறம் வந்து நீங்கள் இல்லை
எதுவும் கிடைக்க போதும், 21 22 டைமில் எதுவுமே இல்லைன்னும் போது நம்மளும் வந்து இப்போ வேற யாரெல்லாம் பார்க்கும்போது வந்து ஓகே அவங்க மெனக்கெடலன்னு நம்ம சொல்ல முடியாது, வேலை செய்யலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருச்சு. யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறாங்களோ இல்லை டிக்டாக் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் அமையும் போது நம்ம இந்த மாதிரி ஆக்டிங் கிளாஸ் போய் ஆக்டிங் கற்றுருந்தாலுமே நம்மள்த வந்து வெளிப்படுத்துறதுக்கு இங்கே எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஸோ நம்ம அதை பண்ணால் மேபி இன்னும் கொஞ்ச நாள் சர்வைவ் பண்ணலாம் அப்படின்னும் போது அங்கேருந்து நம்ம இங்கே வரப்போறோம். அப்போ சர்வை பண்ணுறதுக்காக இங்கே வந்த உடனே இவங்க அந்த இது யாருக்கும் தெரிய போகிறதுலன்னு யூடியூப் திடீர்னு ஆரம்பிச்சானுங்க, அதுல எப்படியோ வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா அது கிடையாது. இது விஷயம் வந்து பெரிய ஜர்னி இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. கண்டிப்பா டெஃபினட்டா ப்ரோ, நாங்களும் வந்து அதே தான் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து சூப்பர் ரோல்ஸா வரப்போகுது. நீங்க அதே மாதிரி இன்டர்வியூ கொடுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நன்றி.